ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். புரட்டாசி மாதம் போயிட்டுருக்கனால வெஜ்ஜு தான் சமைக்கணும். ஸோ வெஜ்ஜில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மண்டையே காயுது. ஓகே, அப்பள குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு 20 பேருக்கு சமன்னா கூட சமைச்சிருவேன். ஆனால் அந்த பூண்டு வெங்காயம் உரிக்கிறது தான் எனக்கு பெரிய இரிட்டேட்டிங்கான வேலை. என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும். நான் மொத்தம் 3 எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில், சமைக்கிறதுக்கெலாம் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு, புளி சாதம், இட்லி பொடி, இதுக்கெலாம் நல்லெண்ணெய். இப்போ குவிக்காக அப்பள குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்த்தலாமா? இது அஸ் யூஷுவல் பூண்டு குழம்பு மாதிரி தான். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி சால்ட் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்திருக்கேன். அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், இது கூட பெருங்காயம் சேர்த்துட்டு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில கரைச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த கேப்ல நம்ம அப்பளத்தை பொரிச்சுக்கலாம். நம்ம வருஷம் ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு மாசம் மட்டும் நம்ம நான்வெஜ் எடுத்துக்காம இருக்கிறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டு நம்ம பொரிச்ச அப்பளத்தையும் அது கூட வந்து சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிருந்தா போதும். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல. பட் இருந்தாலும் எதுனா ஒரு காய் எடுத்துக்கணும் இல்லையா, அதனால நான் கேரட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். குழம்புல நான் காரம் தூக்கலா போட்டனால பேபிக்கு ரசம் வச்சுட்டேன். அவளுக்கு மட்டும் எக் பாயில் பண்ணியிருந்தேன். பேபிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேங்க. அப்பள குழம்பு ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க இந்த குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க.